ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஆர்சிபியோட லேட்டஸ்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாத் ஆர்சிபியை போட்டு இப்போ பொழந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத முதல்ல கிளியர் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்ப புள்ளியே வந்து பார்த்திங்கன்னா கெய்க்வாத் தான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு கம்முன்னு வராமல் சம்மன் ஃப்ரம் ஆர்சிபின்னு அவர் தான் ஃபன்னாக ஆரம்பித்து வச்சுருப்பார். ஸோ அது எங்கே தொடர்ந்தது அப்படின்னா விதர்பா வெர்சஸ் நம்மளுடைய மகாராஷ்டிரா, இந்த ரெண்டு டீமும் விஜயசூரிய ட்ராஃபியோட செமிஃபைனல்ஸில் மோதுறாங்க. இதில் விதர்பா டீமில் வந்துட்டு ஜிதேஷ் சர்மா இருந்தார். மகாராஷ்டிரா டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கெய்க்வாத் இருந்தார். கெய்க்வாத் அடித்த பாலை ரொம்பவே வந்துட்டு ஒரு கஷ்டமான கேட்சாக இருந்தாலும் ஜிதேஷ் சர்மா அதை வந்துட்டு பிடிச்சிருப்பாரு. ஜிதேஷ் சர்மா ஆர்சிபி பிளேயர். ஜிதேஷ் சர்மா அந்த ஒரு கேட்சை பிடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய செலப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை எங்கே வந்து கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட அஃபிஷியல் பேஜ்லேயே இட்ஸ் சம்ஒன் ஃப்ரம் ஆர்சிபி ஜிதேஷ் டூயிங் வாட் ஹீ டஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சது. ஸோ கெய்க்வாத் வந்து சொன்னதுனால தான் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு விஷயம், இந்த லைனே வந்துட்டு ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இதை அவர் ஃபன்னாக சொன்னார்னா ஆர்சிபியோட அஃபிஷியல் சைடில் இருந்தும் இதை ஃபன்னாக சொன்னாங்கன்னு தான் எடுத்துக்கணும். ஆனால் அவர் சொல்லும்போது அமைதியாக இருந்த இந்த ஒரு சிஎஸ்கே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபியோட அஃபிஷியல் சைட்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஸோ போட்டு பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன கெய்க்வாத்தை நீங்கள் வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலே தப்பும் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் கெய்க்வாத்தோட ஒய்ஃபெல்லாம் போய் கமெண்ட்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு தான். அதை நம்ம அன்னைக்கே வந்து வீடியோவாக போட்டிருக்கோம், ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. பட் அது வந்து ஃபன்னுன்னு அப்போ சொல்லிட்டு இப்போ நாங்கள் பண்ணும்போது இது மட்டும் ஃபன்னாக எடுத்துக்காமல் இவங்களே இதை தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் ஃபைட்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐபிஎல் 2025 ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இப்போது ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாஸ் ஹேசல்வுட் நல்ல ஒரு தரமான ஓவர்சீஸ் பேஸ் பவுலர். ஏன்னா லாஸ்ட் டைம் ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சைட்லைனாக இருந்த விஷயம். அல்சாரி ஜோசப், டாம் கரன், அதுக்கப்புறம் வந்து லாக்கி ஃபெர்குசான், இந்த மாதிரி வந்துட்டு ஸோ அவங்க சைடில் வந்துட்டு அந்த ஒரு ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனிங்கான பேஸ் அட்டாக்காக அமையல. ஸோ அது வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஆர்சிபிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாஸ் ஹேசல்வுட் அப்படிங்கிற அவங்க ஃபார்மர் பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேட்டிங் அப்படிங்கிறதுல கிளென் மேக்ஸ்வெல் அவங்க நினச்சிருந்தா ஆர்டிஎம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ கிளென் மேக்ஸ்வெல்லாம் பேய் ஃபார்மில் இருக்கிறாரு. கிளென் மேக்ஸ்வெல் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 55 போட்டு 5 மேட்ச்சில் வெற்றியே பெறாத அவங்களுடைய மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற டீமை அடுத்த 5 மேட்ச்சில் வந்து வின் பண்ண வச்சு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ பிளே ஆஃப்ஸ்குள்ளேயே கூப்பிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் அந்த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டன் இருக்கார். ஸோ இப்போ மேக்ஸ்வெலோட இந்த ஒரு ஃபார்மை கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த இடத்துல வந்து டீமுக்கு தேவையான நேரத்தில் வந்து ரன்ஸ் அடித்து கொடுத்து கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்து பார்த்தீங்கன்னா ஓவரும் போட்டு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணுன்னு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு யாருக்கு ப்ரெஷர் இருக்கோ இல்லையோ மேட்ச் பை மேட்ச் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அவரை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்குது. ப்ளஸ் அதே நேரம் கண்டிப்பாக டீமுக்கும் அவரோட நீட் ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீட்டாக வந்துட்டு அந்த இடத்துல விக்கெட் கீப்பிங் கம் டாப் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருப்பார். எஃபிஷியண்ட்டான பிளேயர், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அவரும் கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸ் அடித்தா தான் அந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா இப்போது நம்மளுடைய ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு டீசெண்டான ஃபார்மில் இருக்கிறார், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத இங்கே ஆர்சிபிலையும் வந்து கொண்டு வரணும். ஸோ லாஸ்ட் டைம் கேகேஆருக்காக நல்ல கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேனாக பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஊந்துகோலாக இருந்தது. ஸோ அதே விஷயம் இங்கே ஆர்சிபிக்கும் பண்ணி பல வருஷம் கழித்து ஆர்சிபியை ஃபைனல் கூட்டு போனார்னா உண்மையிலேயே அது வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹேசல்வுட், அதுக்கப்புறம் ஃபில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், இவங்க 3 பிளேயர்ஸ் ஆர்சிபியோட கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் ஆர்சிபியோட புதிய கேப்டன் அப்படிங்கிற அந்த அப்டேட்டு. ஸோ ஆர்சிபியோட புது கேப்டன் யார் அப்படிங்கிற அப்டேட்டை நெக்ஸ்ட் வீக் ஆர்சிபி ரிவீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு அன்பாக்ஸ் ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கான பிளானிங் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஈவெண்ட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் லான்ச் சொல்லிட்டு அந்த ஒரு அன்பாக்ஸ் ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட புதிய கேப்டன் யார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்புறம் புதிய கேப்டன் அப்படிங்கும்போது இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபாஸ்ட் பிளஸஸையும் வந்துட்டு புது கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு வச்சு ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட புது கேப்டன் யாருன்னு
கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த தடவையும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அப்போ விராட் கோலி ஆர்சிபியோட புதிய கேப்டன் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன் ப்ரோ அன்பாக்ஸ் ஈவெண்ட்டில் விராட் கோலி கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் விராட் கோலிட்டேருந்து கேப்டன்ஷிப் போகும்போது அன்பாக்ஸ் ஈவெண்ட் இது பண்ணாங்க. ஸோ இப்போ அன்பாக்ஸ் ஈவெண்ட்னா மறுபடியும் இப்போ விராட் கோலி இல்லாமல் வேறு யாரையோ தான் அவங்க போட போகிறாங்க. ஏன்னா விராட் கோலினா அவங்க ஆல்ரெடி ஆக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் விராட் கோலியை கிட்ட வந்துட்டு கேப்டன்சியை பற்றி அப்ரோச் பண்ணோம். பட் விராட் கோலி வந்துட்டு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் சொல்லலைன்னு. ஏன்னா சப்போஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கோலி தான் அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ரஜத் படிட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ என்னோட திங்கிங் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் அந்த இடத்துல வந்து அஃபிஷியலான விஷயம் இன்னொரு 10 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து 1 வீக் அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரீ லான்ச் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நமக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் புது கேப்டன் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.